தேவையான பொருட்கள்: 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 மிளகு. இதையெல்லாம் நன்றாக சிவக்க வறுக்க வேண்டும். பொன்னிறமாக வறுத்ததற்கு அப்புறம் நல்லா பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது தான். நம்ம எடுத்த பொருட்கள் அவ்வளோத்தையும் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துருக்கோம். இதை நல்லா பவுட்ரு பண்ணி தேனில் குழைத்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வெந்நீரில் கொதிக்க வச்சு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் வடிகட்டி குடிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறத தேன் விட்டு கலந்து வச்சுருக்கோம். இதை நல்லா கலந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சும் குடிக்கலாம். இது நெஞ்செரிச்சல், அசிடிட்டி இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். அஜீரண கோளாறு இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். வயிற்றோட்டம் இருக்கிறவங்க இதில் மிளகு சேர்க்காமல் பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை தேன் விட்டு குழைச்சி வயிற்றோட்டம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். இது நல்ல பலன் தரக்கூடிய ஒரு மருந்து. எல்லோரும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அப்படியே எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்களது அன்பு சகோதரி பகவதி.